வெல்கம் டு மதுரை வைகை கிச்சன். இன்றைக்கி நம்ம பிரியாணி மசாலா, இந்த மசாலா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பிரியாணி பாய் வீட்டு பிரியாணி மசாலா தான் செய்ய போகிறோம். அதுக்கு 50 கிராம் ஏலக்காய் எடுத்து வெயிட் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து பட்டை, திக்கான பட்டை தான் எடுத்துருக்கோம். அதையும் வெயிட் போட்டு 50 கிராம் எடுத்தாச்சு. இப்போ கிராம்பு 25 கிராம் எடுத்தால் போதும். அதில் பாதி அளவு 25 கிராம் எடுத்தால் போதும். அதையும் வெயிட் போட்டு எடுத்தாச்சு. ஏன்னா அந்த கிராம்பு எரிச்சல் கொடுக்கும் வயிறெல்லாம். அதனால் கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கிட்டோம். பாதி அளவில் எடுத்து அதை வெயிட் போட்டு எடுத்துட்டு இப்போ எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். பட்டையை வறுத்தாச்சு. இப்போ அடுத்து ஏலக்காயை வறுத்துக்கலாம். வறுத்துக்கிட்டோம்னா வண்டு வைக்காமல் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். 6 மாதம் நாளும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஏலக்காயும் வறுத்தாச்சு. அடுத்து கிராம்பை போட்டு வறுத்துக்கலாம். கிராம்பையும் வறுத்து நல்லா வறுபட்டு வரணும். அதையும் எடுத்து தட்டில் கொட்டி அந்த பைசைஸெல்லாம் ஆற விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஆறட்டும். இப்போ இந்த பட்டை துண்டுகளை பெருசாக இருக்குது, அதை பொடிசாக கட் பண்ணிக்கலாம். கையில் ஒடிச்சு விட்டுக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் போட்டாச்சு, அதை அரைச்சாச்சு. இப்போ பாய் வீட்டு பிரியாணி மசாலா ரெடி. ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதை ஆற விட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு வீடியோவும் சேரும். தேங்க்யூ.